ஐஸ்வர்யா ராய்க்கும் அபிஷேக் பச்சனுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ ஷாக்கிங் நியூஸா எல்லா இடத்துலயுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. ஐஸ்வர்யாவுக்கும் அபிஷேக்கோட மதரான ஜெயா பச்சனுக்கும் நடுவில் பல வருஷமா பிரச்சனை நடந்துட்டு இருக்கதாவும், அவங்க ரெண்டு பேரும் பேசிய பல வருஷம் ஆகிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினாலதான் ஐஸ்வர்யா பச்சன் வீட்டுல இருந்து வெளியில வந்து அவங்க அம்மா கூட ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. சோ ஐஸ்வர்யாவுக்கும் அவங்களோட மதர் இன் லா ஜெயா பச்சனுக்கும் தான் பிரச்சனை. இதை வச்சுதான் அபிஷேக்க ஐஸ்வர்யா பிரிய போறாங்க, டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் ரூமரா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த நியூஸ் வெறும் ரூமர் தான் அப்படிங்கறத இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரூவ் பண்ற விதமா தான் சோசியல் மீடியால ஒரு வீடியோ ஷேர் ஆகுது. ஐஸ்வர்யாவும் அபிஷேக்கும் அவங்களோட டாட்டர் ஆராதியோட கல்ச்சரல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக வந்த வீடியோ தான் அது. அந்த வீடியோல ரெண்டு பேரும் தனித்தனியா வந்திருந்தாலும் ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு ரொம்பவே நார்மலா தான் பேசிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூ டேஸ் பேக் கூட ஒரு பாலிவுட் மூவியோட ப்ரமோஷன் ஈவெண்ட்ல ஐஸ்வர்யாவும் அபிஷேக் அண்ட் ஃபேமிலின்னு எல்லாருமே சேர்ந்து தான் அந்த ஃபங்க்ஷனையுமே அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. நியூஸ்ல வர மாதிரி ரெண்டு பேருக்கும் சண்டை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க, டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா எப்படி இந்த அளவுக்கு நார்மலா பிஹேவ் பண்ண முடியும்? ஐஸ்வர்யா அவங்களோட இன்லா கூட டேர்ம் சரியில்லாத ரீசனால மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. அபிஷேக் கூட டிவோர்ஸ் பண்ண போறாங்க, பிரிய போறாங்க அப்படின்னு வந்துட்டு இருக்க நியூஸ் எல்லாமே ஜஸ்ட் ரூமர்ஸ் மட்டும் தான் அப்படின்னு ஐஸ்வர்யாவோட க்ளோஸ் சர்க்கிள்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நியூஸ் இப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஐஸ்வர்யாவும் அபிஷேக்கும் இதுக்கான கிளாரிபிகேஷனை அவங்களே கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேரோட டிவோர்ஸ் நியூஸ் ரொம்பவே இன்டென்ஸா போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா லாங் பேக் ஒரு இன்டர்வியூல அபிஷேக் இஸ் த பெஸ்ட் ஹஸ்பண்ட், என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ட் ஒரு பெரிய சப்போர்ட் அது என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொன்ன அந்த வீடியோவையும் ஆராத்யா ரொம்பவே கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ண ஐஸ்வர்யா அதை ரசிச்சு பாக்குற இந்த வீடியோவுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. இப்படி ரொம்பவே கியூட்டா ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியா இருக்கிறவங்க பத்தி தேவையில்லாத ரூமர்ஸ் அண்ட் ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா அண்ட் அபிஷேக்கோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், சப்போர்ட்டர்ஸ்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் 16 இயர்ஸா மேரேஜ் லைஃபை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணிட்டு இருக்க ஐஸ்வர்யா அண்ட் அபிஷேக் ரெண்டு பேரும் அவங்கள பத்தி வந்துட்டு இருக்க இந்த ரூமர்ஸ்க்கு வெரி சூன் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க.